விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தும் மது ஒழிப்பு மாநாடு தமிழகத்தில் எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்? பொதுமக்கள் கூறுவது என்ன? பார்ப்போம். மது ஒழிப்பு மாநாடு இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது, சிறப்பான முயற்சியாகும். அதே நேரத்தில் மதுவை உற்பத்தி செய்வதை முற்றிலுமாக ஒடுக்கப்பட வேண்டும், தடுக்கப்பட வேண்டும், நிறுத்தப்பட வேண்டும். அப்போதுதான் மது விலக்கு என்பது சாத்தியமாகும். இந்த மாநாட்டை நான் வரவேற்கிறேன். அதே போல தமிழ்நாட்டில் போதை பழக்கத்தையும் மது ஒழிப்பையும் முற்றிலும் தடை பண்ணணும்னா தமிழக அரசு இதை உற்பத்தி பண்றத முதல்ல தடை பண்ணணும். அப்பதான் இதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். மது ஒழிப்பு அப்படிங்கிறது ஒரு சாத்தியப்படாத விஷயமா ஒன்றுதான் இப்ப நாட்டுல இருக்கு. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா எங்க பார்த்தாலுமே நடத்துறதே மதுங்கிறத நடத்துறதே அரசாங்கம் நடத்துது. சும்மா வேணா சொல்லலாமே ஒழிய கூட்டணியில இருந்துட்டு வேற மிச்சபடி இந்த மாநாடு நடத்துறதுனால ஒரு சாத்தியமும் இல்லை. அடிநிலையில் இருக்கிற விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம் எல்லாமே பாதிக்கப்படுதுன்னா மது தான். அதாவது மது கொள்கையில மீட்டெடுக்கிறதுல தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் இணைந்து போராடணும். அதுல அரசியல் கட்சிகள் முன்னெடுத்த நம்ம வரவேற்கிறோம். 24 மணி நேரம் கூடுதல் விலைக்கு விற்று மிகப்பெரிய ஒரு கொள்ளையை தமிழக அரசு நடத்தி கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் கண்டிக்காத திருமாவளவன் அவர்கள் இன்று பெண்களை வைத்து ஒரு அரசியலுக்காக ஒரு மாநாடை நடத்துவதை தமிழராகி நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. மாநாட்டை நான் வரவேற்கிறேன். இதே இவர் வலியுறுத்தி நடத்துற மாதிரி தோழமை கட்சிகளும் கூட்டணி கட்சிகளும் எதிர்கட்சிகளும் சேர்ந்து இந்த மாநாட்டை நடத்தினா இந்த மது ஒழிப்பை முற்றிலுமா நிற்கலாம். இதே மாதிரி பொதுமக்களும் சேர்ந்து இந்த மாநாடு நடத்தணும். அதிகமா பாதிக்கப்படுறது தொழிலாளர் மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் அதிகமான சாராய கொடுமையில பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதனால அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தணும். பெண்களோட நிலைமைய விதவைகள்ன்ற நிலைமையிலேருந்து மாற்றி எல்லா மக்களும் சமமான நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்றது தான் எங்கள் எழுத்துச்சமிழ போராடிட்டு இருக்காங்க. மக்கள் நல்லபடியா இருக்கணும். ஜனங்கள் குடி மது அதுல கஷ்டப்படாம இருக்கணும். எங்க பெண்களுக்கு நல்ல வழி நடக்கணும் அப்படின்றதுக்காக எங்க தலைவர் மாநாடு நடத்துறாரு. ஜனங்கள்லாம் இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.